எமக்கு ஓரளவு தேவை என கருதும் விஷயங்களை கூட அத்தியாவசிய தேவை என கருதி 24 மணித்தியால சேவை வழங்குகின்ற ஒரு சமூகம்தான் நாங்கள். எந்த ஒரு பஜாரிலும், குறிப்பாக முஸ்லீம் பஜாரிலே எந்த ஒரு நடு இரவிலும் பயமில்லாமல் எங்களுக்கு போய் இறங்க முடியும். அந்த பஜாரிலே ஒரு நைட் கடை இருக்கும், தாராளமாக சாப்பிடலாம், தேநீர் அருந்தலாம். எந்த ஒரு முஸ்லீம் கிராமத்தில் உள்ள ஒரு பஜாரிலும் நடு சாமத்திலும் கூட போய் இறங்கலாம். அங்கே டெக்ஸி வசதிகள் இருக்கும் அல்லது ஆட்டோ வசதிகள் இருக்கும். இவ்வாறு எமது ஓரளவு தேவைகளை கூட அத்தியாவசிய தேவையாக நாங்கள் கருதுகின்ற நாங்கள் ஒரு நீண்ட தூர பிரயாணம் செல்கின்ற எமது முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்காக கோடிக்கணக்கில் செலவழித்து கட்டப்பட்டிருக்கின்ற பள்ளி வாயில்களை இரவு நேரங்கள் திறந்து கொடுத்து அவருடைய கடமையான தொழுகையை நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏன் ஏற்படுத்தி கொடுக்காமல் இருக்கிறோம்? அன்பார்ந்த மாணவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் அருளால் இன்று நாங்கள் இந்த கல்வி சுற்றுலாவை காலை 4 மணிக்கு எமது பாடசாலையிலிருந்து ஆரம்பித்து இப்போது ஒரு பள்ளி வாயிலுக்கே வந்து சுபஹ் தொழுகையை ஜமாத்தோடு தொழுதுவிட்டு இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். உண்மையிலே இந்த கல்வி சுற்றுலாவை பொறுத்தவரையிலே உங்களை நான் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் நேற்று இந்த கல்வி சுற்றுலாவை நாங்கள் எவ்வாறு செல்ல வேண்டும் என்று நான் உங்களோடு கலந்துரையாடும்போது நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டீர்கள். இந்த கல்வி சுற்றுலாவை நாங்கள் எந்த விதமான மோசமான சினிமா பாட்டுக்களை நாங்கள் போடுவதில்லை. அதே போன்று இஸ்லாமிய வழிமுறைகளை பேணி இந்த சுற்றுலாவை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று உரிய நேரத்திலே எந்தவித தொழுகைகளும் தவறாமல் நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் எங்களோடு பேசி முடிவெடுத்தீர்கள். அந்த வகையிலே நான் உங்களை பாராட்டுகின்றேன். மதிப்புக்குரிய மாணவர்களே, இஸ்லாம் எமக்கு எல்லா பகுதியிலும் வழிகாட்டியிருக்கிறது. இஸ்லாம் வழிகாட்டாத ஏனென்றால் இஸ்லாத்தில் நிம்மதி, இஸ்லாத்தில் சந்தோஷம், இஸ்லாத்தில் வழிகாட்டி, இஸ்லாம் எல்லா பகுதிக்கும் வழிகாட்டி. ஃபன் எடுக்கொண்டாலும் அதுவும் இஸ்லாம் எப்படி எடுக்கொண்டதை வழிகாட்டி. அடுத்த பிள்ளைகள், தோல்வின்னா என்ன? தோல்வின்னா என்னென்றால் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஒரு மனுஷன் அல்லாட அருளை விட்டு தூரமாகிறது. அதைத்தான் நாங்கள் தோல்வின்னு சொல்லுவோம். ஒரு ஃபோன் எடுத்துக்கொண்டா நீங்கள் பார்க்கலும் ஃபோனில் சில டைமில் சிக்னல் இருக்கும், சில டைமில் சிக்னல் எங்களுக்கு இருக்காது. அதே போல் ஒரு மனுஷன் பாவம் செய்யக்கொள்ள அல்லாட இதை விட்டு அப்படியே தூரமாகிறான். எனவே நாங்கள் பாவங்கள் செய்கின்ற பொழுது அல்லாஹ் விட்டு தூரமாகிறோம். அதுதான் ஆகப்பெரிய ஒரு மனுஷன் அனுபவிக்கின்ற துரதிஷ்டமாகும். கூட்டா பாவம் செய்கிறதும் தனியே பாவம் செய்கிறதும் வித்தியாசம். தனியே பாவம் செய்யல அவனுக்கும் அல்லாவுக்கும் வரலாறு அது இருக்கும். ஆனால் கூட்டாக நாங்கள் பாவம் செய்கின்ற பொழுது அந்த பாவம் எங்கள் எல்லாருக்கும் விறகும். அந்த பங்கில் எல்லாருக்கும் அந்த பாவத்தில் பங்கிருக்கு. எனவே பிள்ளைகள், நாங்கள் இந்த ட்ரிப்பை நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ் பயந்து கொள்வர்களாக நாங்கள் இருப்போம். இஸ்லாமிய வரையறைகளை பேணி இந்த ட்ரிப்பை நாங்கள் செஞ்சு கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். ஓகேயா? சரியா? அப்போ இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்டி பாடசாலை ஒன்றில் கடமை புரியும் அதிபர் என்ற வகையிலே நான் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த வீடியோ பதிவை நான் பதிவிடுகின்றேன். 2 தினங்களுக்கு முன்னால் எமது பாடசாலையிலிருந்து ஒரு கல்வி சுற்றுலாவை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். மாணவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த கல்வி சுற்றுலா இஸ்லாமிய பண்பாடுகளை பேணி இருந்ததோடு, இஸ்லாமிய சட்ட திட்டங்களை பேணி இருந்ததோடு, இந்த சுற்றுலாவின் மூலம் மாணவர்கள் மத்தியிலே சிறந்த விழுமியங்களையும் பண்பாடுகளையும் பயிற்றுவிப்பதனை இலக்காக கொண்டு திட்டமிடப்பட்ட சுற்றுலாவை நாங்கள் முடித்து கொண்டு இரவு காலியிலிருந்து நாங்கள் கண்டினைக்கு புறப்பட்டோம். எனவே எமது இரவு நேர தொழுகைகளை தொழுவதற்காக முஸ்லீம் கிராமங்களில் தொழுவதனை கருத்தில் கொண்டு மஹ்ரிப் தொழுகையை இஷா தொழுகையோடு சேர்த்து நாங்கள் நியத்து வைத்து கொண்டு எமது பயணத்தை ஆரம்பித்தோம். பயணத்தை திரும்பி வருகின்ற பொழுது, முஸ்லீம் கிராமங்களை அண்டிய பொழுது நாங்கள் ஒரு பள்ளி வாயிலே நாங்கள் தொழுகைக்காக பஸ்ஸை நிறுத்தினோம். இரவு சிறிது தாமதித்திருந்ததனால் அந்த பள்ளி வாயில் முழுமையாக மூடப்பட்டிருந்தது. அதன் பிறகு நாங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக பாதையிலே
எம்மை கடந்து செல்கின்ற ஒவ்வொரு பள்ளி வாயிலும் எமது பஸ்ஸை நிறுத்தி மாணவர்களை ஜமாத்தோடு தொழுவதற்கான வசதிகளை செய்து கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம். என்றாலும் கூட சுமார் ஒரு மணித்தியாலம் நாங்கள் முயற்சி செய்தும் கூட எந்த ஒரு பள்ளி வாயிலும் திறந்திருக்கவில்லை, மூடப்பட்டிருந்தது. என்றாலும் கூட மாணவர்களை தொழாமல் சுமார் 2 மணிக்கு அவர்களது கிராமங்களிலே கொண்டு போய்விட்டால் ஏராளமான மாணவர்கள் இஷா தொழுகையை, மஹ்ரிப் தொழுகையை தொழாமல் இருந்து விடுவார்கள் என்பதன் காரணமாக எப்படியோ அவர்களை தொலை வைத்துத்தான் ஊரில் கொண்டு போய் விட வேண்டும் என்பதிலே ஆசிரியர்களாகிய நாங்கள் கவனமாக இருந்தோம். அந்த வகையிலே எமக்கு எந்த ஒரு பள்ளி வாயிலும் தொழ முடியாத ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு முஸ்லீம் டவுனிலே உள்ள ஒரு முஸ்லீம் வீட்டை சுமார் இரவு 1 மணிக்கு தட்டினோம். 1 மணிக்கு அவர்களை எழுப்பி எமக்கு உலு செய்து கொள்வதற்கு அவகாசம் தர முடியுமா என நாங்கள் அவர்களிடம் கேட்டோம். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். அவர்கள் தாராளமாக எமக்கு இடம் தந்தார்கள். எனவே அந்த வீட்டிலே அனைவரும், பெண் பிள்ளைகள், ஆசிரியர்கள், ஆண் மாணவர்கள் என அனைவரும் உலு செய்து கொண்டோம். அந்த வீடு ஒரு சிறிய வீடாக இருந்ததன் காரணமாக அங்கே எமக்கு தொழுகையை நிறைவேற்ற முடியவில்லை. எனவே நாங்கள் சிறிது தூரம் நடந்து சென்று அண்மையிலே மூடப்பட்டிருந்த ஒரு பள்ளி வாயிலுக்கு முன்னால் எமது தொழுகையை நிறைவேற்றிவிட்டு எமது பயணத்தை தொடரும். சவால்களுக்கும் சிரமங்களுக்கும் மத்தியிலே தொழுகையை நிறைவேற்றிவிட்டு உண்மையில் அந்த இடத்திலிருந்து புறப்பட்ட பொழுது என்னுடைய உள்ளத்தில் உதித்த ஒரு குர்ஆன் வசனம்தான், வமன் அல்லமு மிம்மன் மன மசாஜித் அல்லாஹ் ஐ யுதுக்கர ஃபீஹஸ்முஹு. அல்லாஹ்வுடைய வீட்டிலே அவனை ஞாபகப்படுத்த விடாமல் பள்ளி வாயிலை விட்டும் தடுக்கின்ற மனிதர்களை விட அநியாயக்காரர்கள் இருக்கிறார்களா என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே 114வது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டார். சகோதரர்களே, சாதாரண ஒரு தேவையை கூட நாங்கள் அத்தியாவசிய தேவை என்ற வகையிலே நாங்கள் அதற்கான சேவைகளை வழங்குகின்றோம். எந்த ஒரு பஜாரிலும் நடுநிசியிலே நாங்கள் போய் இறங்கலாம். அங்கே சாப்பிடுவதற்கு நைட்கடை இருக்கும், போக்குவரத்துக்கான டெக்ஸி வசதிகள் இருக்கும். இப்படி எமது உலக தேவைகளுக்காக இப்படி வசதிகளை நாங்கள் செய்து கொள்கின்றோம். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது மதிப்புக்குரிய சகோதரர்களே, எமது ஐங்கால தொழுகை என்பது ஒரு அத்தியாவசிய தேவை இல்லையா? தொழுகையை எந்த இடத்திலாவது எந்த சந்தர்ப்பத்திலாவது விடுவதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறதா? ஒரு மனிதனின் மூளையை தவிர அனைத்து அவயவங்களும் செயலற்று இருந்தால் கூட தொழுகை கடமை என்று இஸ்லாம் குறிப்பிடுகின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது நீண்ட தூரம் பிரயாணம் செய்து களைப்போடு வருகின்ற எமது முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்காக ஐங்கால தொழுகையை எமது நகரத்திலே பாதுகாப்பாக தொழுதுவிட்டு செல்வதற்கான வசதிகளை செய்து கொடுப்பது ஒரு முஸ்லீம் சமூகத்தின் கடமை இல்லையா? அது எமது ஒரு சமூக கடமை இல்லையா என்பதை பற்றி அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் கடமை பற்றி, ஜமாத்தா தொழுவதன் ஃபலாயில்கள் பற்றி நிதமும் பேசுகின்ற நாங்கள் இப்படி நீண்ட தூரம் பிரயாணம் சென்று வருகின்ற எமது சகோதர சகோதரிகள் பள்ளியில் இரவு நேரத்தில் தொழுதுவிட்டு செல்வதற்கான அனுமதியை வழங்காமல் இருப்பதற்கான நியாயம் என்ன? முஸ்லீம் சமூகத்துக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட முடியும், சிக்கல்கள் ஏற்பட முடியும். ஆனால் அவற்றை விட்டு நாங்கள் ஓட முடியாது. அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை நாங்கள் கட்டாயம் கண்டாக வேண்டும். ஃபி புயூத்தின் அதின் அல்லாஹு அன் துர்ஃப வயுதுக்கர ஃபீ ஹஸ்மு யுசப்பிஹு லஹு ஃபீஹா பில் ஹுதுவி வல் ஆசால். அல்லாஹ்வுடைய வீட்டிலே பள்ளி வாயிலே அந்த பள்ளி வாயிலை கண்ணியப்படுத்தவும் அல்லாஹ்வுடைய பெயரை ஞாபகப்படுத்தவும் வேண்டுமென்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். அந்த வீட்டிலே, அல்லாஹ்வுடைய வீட்டிலே மனிதர்கள் காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா மேற்கூறிய குர்ஆன் வசனத்திலே குறிப்பிடுகின்றான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே சுபஹுக்கு முன்பு தஹஜ்ஜத்துக்காக பாங்கு சொன்னார்கள். சஹாபாக்கள் பள்ளி வாயிலே சென்று தஹஜ்ஜத் தொழுதார்கள். அப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டினார்கள்.
ஒரு மனிதன் வளமையாக லுஹாத் தொழுகின்ற மனிதன் காலையிலே தன்னுடைய தேவைக்காக பஜாருக்கு வருகிறான். லுஹாத் தொழுகைக்குரிய நேரம் வருகிறது. லுஹாத் தொழுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படாமல் பள்ளி வாயில் மூடப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு யார் பொறுப்பு? அதே போன்று இஷா தொழுகைக்கு பிறகு ஒரு பிரயாணி தொழுகைக்காக பள்ளி வாயிலுக்கு வருகிறார். தொழ முடியாமல் பள்ளி வாயில் மூடப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு யார் பதில் கூற வேண்டும் என்ற கேள்விகள் உண்மையில் முஸ்லீம் சமூகம் எங்களுக்குள்ளால் நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கேள்வியாகும். அது மட்டுமல்ல அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாம் பிரயாணி என்று வருகின்ற பொழுது பிரயாணிக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிறது. அவனுக்கான நிறைய சலுகைகளை கொடுத்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅவாத்துன் முஸ்தஜாபாத் லா ஷக்க ஃபீஹின்ன. சில தஅவாக்கள் இருக்கின்றன, சில துஆக்கள் இருக்கின்றன. அந்த துஆக்களை அல்லாஹ் ஒருபோதும் மறுப்பதில்லை. லா ஷக்க ஃபீஹின்ன, அதில் நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். அல்லாஹ் நிச்சயமாக அந்த பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த துஆக்கள் எவை என்றால், தஅவத்துல் மظلூம், ஒரு அநியாயம் செய்யப்பட்ட மனிதன் தான் ஏதோ ஒரு வகையில் அநியாயம் செய்யப்பட்டு அந்த அநியாயத்துக்கு எதிராக கை உயர்த்தினால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு துஆ தஅவத்துல் முசாஃபிர், ஒரு பிரயாணி தான் பிரயாணம் செய்கின்ற வழியிலே அல்லாஹ்விடம் கையேந்தினால் கஷ்டத்தோடும் துன்பங்களோடும் அல்லாஹ்வுடன் அவன் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் அதை மறுப்பதில்லை. அதிலே நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் திருமிதி என்ற கிரந்தத்தில் பதிவாகியுள்ள ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஆகும். எனவே தான் இஸ்லாமிய அறிஞர்கள் கூறுகிறார்கள், ஒரு பிரயாணி ஒருவரிடம் உதவி கோரினால், ஒரு பிரயாணம் செய்கின்ற ஒரு மனிதன் இடையிலே இருக்கின்ற கிராமத்திலே இருக்கின்ற அந்த கிராமத்திலே இருக்கின்ற ஒரு மனிதனிடம் உதவி கோரினால் அவனுக்கு உதவி செய்வது சுன்னத்தல்ல, கடமை என்று இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லோரும் கூறுகிறார்கள். கடமை. ஒரு முசாஃபிர் உதவி கோரினால் அவனுக்கு உதவி செய்வது கடமை என்று இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிட்டார். அந்த வகையிலே கஷ்டங்களோடும் டயர்டோடும் நீண்ட தூரம் பிரயாணம் செல்கின்ற ஒரு முசாஃபிர் தன்னுடைய கடமையான தொழுகையை நிறைவேற்றுவதற்கு உதவி கேட்கின்ற பொழுது அந்த உதவியை செய்து கொடுப்பது ஒரு மார்க்க கடமை இல்லையா? ஒரு சமூகத்தின் கடமை இல்லையா? ஒரு பள்ளி வாயிலின் பொறுப்பல்லையா என்பதை பற்றி அன்பார்ந்த சகோதரர்களே நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனவேதான் முன்னோர்கள், ஏனைய சமூகத்தவர்கள் கூட ஆரம்ப காலங்களில் அம்பலங்களை அமைத்து பிரயாணிகளுக்கு, நீண்ட தூர பிரயாணிகளுக்கு உதவி செய்தார்கள். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இன்றைய காலத்தில் நீண்ட தூர பிரயாணங்களில் ஈடுபடுகின்ற முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்கு தம்முடைய ஐங்கால தொழுகைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு தஞ்சம் அடைய முடியுமான ஒரே இடம் பள்ளி வாயில்கள் தான், அல்லாஹ்வுடைய இல்லங்கள் தான், மஸ்ஜித்கள் தான். கோடிக்கணக்கில் செலவழித்து கட்டப்பட்ட இந்த பள்ளி வாயில்கள் இப்படியான அல்லாஹ்வுடைய துஆக்கள் கூட, அல்லாஹ்விடம் கேட்கப்பட்ட துஆக்கள் கூட ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற முசாஃபிர்களுக்கு, பிரயாணிகளுக்கு திறந்து கொடுத்து அவர்களுடைய ஐங்கால தொழுகையை நிம்மதியாக நிறைவேற்றி செல்வதற்கு கூட பள்ளி வாயில்களால் இந்த ஒரு சமூக சேவையை கூட எங்களால் செய்ய முடியாமல் போனால் இதனை விட பெரிதாக பள்ளி வாயில்களால் சமூகத்துக்கு எதனைத்தான் செய்துவிட முடியும்? எமக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் தான் இந்த வீடியோவை நான் பதிவிடுகின்றேன். இது போன்று எத்தனையோ சகோதரர்கள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்க முடியும். இந்த காலத்தை பொறுத்தவரையிலே இப்போது ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் தினந்தோறும் சுற்றுலா செல்கிறார்கள். இவர்களை இரவு நேரத்திலே 1 மணிக்கும் 2 மணிக்கும் கொண்டு போய் அவர்களுடைய கிராமங்களிலே இறக்கி விடுகிறோம். நீங்கள் நினைக்கிறீர்களா இந்த மாணவ மாணவிகள் அனைவரும் தங்களுடைய மஹ்ரிப் தொழுகையை, இஷா தொழுகையை வீட்டில் தொழுதுவிட்டுத்தான் தூங்குவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அப்படி அவர்கள் தொழாமல் தூங்கினால்
அதே போன்று நீண்ட தூர பிரயாணம் செல்கின்ற சகோதர சகோதரிகளுக்கான வசதிகள் செய்து கொடுக்கப்படாததினால் அவர்களுடைய தொழுகைகள் கலாவானால் தொழாமல் அவர்கள் விட்டால் இதற்குரிய பொறுப்பை யார் ஏற்றுக்கொள்வது? மறுமை நாளில் அல்லாஹ் இது சம்பந்தமாக வினவினால் இதனுடைய பொறுப்புதாரிகள் யார் என்பதை பற்றி சிந்திப்போமாக. இந்த வீடியோவை நீங்கள் உங்களுக்கு கிடைத்தால் ஏதாவது ஒரு நிர்வாக சபைக்கு இது கிடைத்து இது சம்பந்தமாக நீங்கள் நியாயமாக சிந்தித்து கலந்துரையாடி ஒரு முடிவை எடுத்து இப்படியான இடங்கள் பள்ளிவாயில் இருக்கின்ற இடங்கள் வசதிகள் செய்து கொடுப்பீர்களானால் அது முஸ்லீம் சமூகத்துக்கு செய்கின்ற பெரிய உதவியாக இருக்கும். அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக.